பேசியிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவன் படித்தது அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மினிமம் விஷயங்கள் தானே இருந்திருக்கும். ஆனால் நம்ம டெய்லி பேப்பர் படிக்கிறோம்ல, நம்ம டெய்லி ஆன்சர்ஸ் கொடுக்குறோம்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்டேஷன் இருக்கணும். நான் கூட காலையில் சொன்னேன், அந்த அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கட்டையும் முன்னாடி 7 மணி பேட்சில் இருக்கிறவங்கட்டையும் சொன்னேன், பாருங்கள் 6:50க்கெல்லாம் நான் அனுப்பிட்டேன். என்ன 6:50க்கு அனுப்பியாச்சு. எல்லாருமே ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் சரி என்னத்தை நம்ம பார்த்தோம், என்னத்தை போய் அட்டன் பண்ணோம். நான் உங்கள் குரூப்பில் அனுப்புகிறேன், எல்லோரும் டெலகிராமில் அனுப்பிட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன், சரியா, ஸ்டேட்டஸ் வச்சாச்சு, ஃபேஸ்புக்கில் சொல்லியாச்சு, இத்தனை மணிக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் கரெக்டாக அவர் இளையராஜா வர்றார், கரெக்டாக லூயிஸ் சார் வர்றார். அவராக 47 வயது, ஏற்கனவே 38 வருஷம் சர்வீஸு, சுபேதார் அப்படிங்கிற ரேஞ்சு, அந்த மாதிரி இருக்கிற போஸ்ட்டில் அப்படியே ஓடி வர்றாரு, அப்படியே கிளாஸுக்கு ஓடி வர்றாரு, 47 வயசில் ஓடி வர்றாரு. ஆனால் நம்ம சின்ன பிள்ளைங்க 20 வயசு 25 வயசு 30 வயசுல இருந்துக்கிட்டு லெதர்சிகளாக இருக்கிறோம். நிச்சயமாக இன்னும் ஒரு வருஷம் ஆகும், இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும், ஏன் 3 வருஷம் கூட ஆகும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுவோம், நமக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு செட் ஆகுதுன்னு வெளியில் ஓடி போயிடும். ஆனால் யார் தான் ரொம்ப 10th அட்டெம்ப்ட் அடிச்சிருப்பார், +2 அட்டெம்ப்ட் அடிச்சிருப்பார், அரியர் வச்சு தான் டிகிரி பாஸ் பண்ணியிருப்பார். ஆனால் முயற்சியோட தொடர்ந்து என்னால் முடியும், நான் கிடைக்கிற வாய்ப்பை பூரா பயன்படுத்துவேன்றவர் ஒரு அட்டெம்ப்டில் போயிடுவார், 6 மாதத்தில் போயிடுவார், 10 மாதத்தில் போயிடுவார். நீங்கள் தான் சாட்சி, உங்கள் கூட பக்கத்தில் படிக்கிறவருக்கு நீங்கள் தான் சாட்சி. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது நீங்கள் தான் சாட்சி. எவ்வளோ பேர் குவிஸுக்கு வராங்கன்றது நீங்கள் தான் சாட்சி. எவ்வளோ பேர் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் தான் சாட்சி. எவ்வளோ பேர் டெஸ்ட்டில் மார்க் எடுக்கிறாங்கிறதுக்கு நீங்கள் தான் சாட்சி. முயற்சி பண்ணாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. இல்லை தம்பி, அப்படி தானே? நம்மளே பார்க்குறோம், ஒவ்வொருத்தராக கேட்குறோம். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் நேற்றுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்து முடித்தோமா? பயாலஜியில் முக்கியமான விஷயங்கள் சொன்னோன்னா அந்த விஷயங்களை நான் எடுத்து குவிஸாக கேட்டேன்னா அது நம்ம யூடியூப்பில் ஏறி இருக்கா, ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. நேற்றுலாம் 6000 சில்லற பேர் பார்த்துருக்குறாங்க, 6000-7000 பேர் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அகாடமியில் படிக்கிறவர் ஒருத்தர் கூட, நான் காலைல 7 மணி பேட்ச் பேர் கேட்டேன், ஒருத்தர் கூட பார்க்கலையாங்க கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு கேள்வி கூட ஆன்சர் சொல்லலை. அப்புறம் எப்படி நம்ம ரிசல்ட் அடிக்கிறது? ஒரு அகாடமியில் நம்ம சேர்ந்தாச்சு, படிக்கிறோம், காசு கட்டியாச்சு, மெனக்கட்டு நடத்துகிறோம். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் சொல்கிறது வைக்கிறது. தம்பி ஏடிபி ஃபைனல் வின் பண்ணது யார் கார்த்தி? சரி, ஏடிபி ஃபைனல் எந்த நாட்டில் நடக்குது தம்பி? பாருங்கள், நேற்றுக்கே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ நேற்றுக்கு ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. சரி, உடம்பு சரியில்லை பார்க்கல, தம்பி காலையில் சொல்லிட்டார், எனக்கு தெரியும், சரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறனால பார்க்கல அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன். சரி பரவாயில்ல, ஆனால் டெய்லி அட்டன் பண்ணுவார், டெய்லி பார்த்துருவார், வச்சுருவார் அப்படின்னு. ஏடிபி அப்படிங்கிறது இட்டாலி. ஏடிபிங்க இட்டாலி. அம்மா சொல்லப்பா, லாஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். நீங்கள் தான்ப்பா, கீர்த்தனா தானே? கீர்த்தனா அடிமா எந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேரா பேட்மிண்டன் நடந்துச்சு, உகாண்டா அப்படிங்கிறது நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? உகாண்டா அப்படிங்கிறது நடந்துச்சு. கம்பாலா, உகாண்டாவில் எங்கே நடந்துச்சு? கம்பாலா. மொத்தம் 47 பதக்கமா? எத்தனை பதக்கம்? அந்த தம்பி தஞ்சாவூர் தம்பியை தவிர்த்து வச்சு எல்லாருக்கும் நடத்தியிருக்கிறோம். அவர் இன்றைக்கி தான் வந்திருக்கார், முதல் கிளாஸ் இன்றைக்கி தான் வந்திருக்கிறார். அப்போ இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். ஒரு யூடியூப் தெண்டலைஸ் அகாடமின்னு ஒரு யூடியூப் இருக்குது, பார்க்கணும். ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குது, பார்க்கணும். வாட்ஸ்அப் குரூப்புன்னு ஒன்று இருக்குது, பார்க்கணும். டெலகிராம் குரூப்னு ஒன்று இருக்குது, பார்க்கணும். இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது, பார்க்கணும். இதில் படிப்பு சம்மந்தமானதை தவிர வேறு எதுவுமே போடுறதில்லை. மோட்டிவேஷன் கோட்டாக இருக்கும். இல்லைனா இது கூட சொன்ன மாதிரி, கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. கடமையை செய்தால் வெற்றி, கடமை, இது என்னுடைய கடமை, எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிறது என்னுடைய கடமை, எனக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைக்கணுன்றது ஒரு கடமை, எனக்கு ஒரு அரசு வேலை வரணுன்றது ஒரு கடமை. அப்படி செஞ்சீங்கன்னா வெற்றி. ஏதோ கடமைக்கு நானும் அகாடமியில் இப்போ சேர்ந்துருக்கிறேன், நானும் ஒரு போட்டித் தேர்வுக்கு ட்ரை பண்ணுறேன், நானும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே அப்டேட் பண்ண வேண்டாம், ஃபேஸ்புக் பார்க்க வேண்டாம், கிளாஸை பார்க்க வேண்டாம், குவிஸ்லாம் இணைய வேண்டாம். நீங்கள் கடமைக்கு அந்த மாதிரி வந்துட்டு போங்க, சரியா? தட் இஸ் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு சம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் ஃபார்முலா வேரி ஆகும். நம்ம நேற்று சொன்னோம், PNR / 100, PNR / 100. நேற்று எத்தனை சம்மு தம்பி ஒர்க் அவுட் பண்ணோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 12 சம்மு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். எத்தனை சம்மு? 12 சம். அது பார்த்ததோடு கண்டினியூவாக பார்த்துருவோம். தலைப்பளிக்குமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை, சரியா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னு சொன்னால், CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் அது. P × 1 + R/100 R/100 ஹோல் பவர் n.
ஸோ பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. சரி, உங்கள் மனச்சாட்சிக்கு கை தூக்குங்க. இன்றைக்கி எத்தனை பேர் நான் வந்து இன்றைக்கி நடத்தின காலையில் 7 மணிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை நான் பார்த்துட்டேன் சார்ன்றது கேர்ள்ஸில் 1 2 3 3 1 4 மகேஸ்வரி சேர்த்து 4 பேர் தான் இந்த பக்கம். ரைட்டு, குட். 40 பேர் உட்காந்துருக்கீங்க, 4 பேர் கை தூக்குறீங்க. இந்த பக்கம் ஒரு 5 பேர் கை தூக்குறீங்க. இப்போ நான் பேசுனது புரியுதா? நான் ஆதங்கப்பட்டது புரியுதா? என்னப்பா என் மேலே ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஆரம்பத்துக்கெல்லாம் குரூப்பில் பேசி விட்டேனா? நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட பார்க்க மாட்டேங்கன்றக்காக தான் பேசி அனுப்புனேன். ஸோ டாக்டர் ஹரிகரன் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி, இன்னையிலேருந்து 7 மணிக்கெல்லாம் நம்ம வந்து குவிஸ் அனுப்புகிறோம். நடப்பு நிகழ்வுகளை பாருங்கள். அது வந்து போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ ஜிகேவோட நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். டெலகிராமில் அனுப்பியிருந்தேன், வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருந்தேன், பார்க்க சொல்லிட்டேன். சரி, அதுதான் பார்க்கல, நேரடி அட்டன் பண்ணல, வந்து இணைஞ்சாங்க கிளாஸே நடந்துச்சுல, வாட்ஸ்அப் குரூப்பில் கிளாஸ் நடத்தினில்ல, பேசினில்ல, நேரடியாகவே கேட்டேன்ல, அப்படி நடத்தினேன். சரி, அதுக்கு தான் நம்ம அட்டன் பண்ணலை. ஒருவேளை நம்ம இவ்வளோ டைம் கிடச்சிருக்கு, பஸ்ஸில் வந்திருந்தாலோ 2 வீலரில் வந்திருந்தாலோ அல்லது ஏதோ நேரம் இல்லை, இங்கே வந்து உட்காந்து வெட்டியாக பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம அதை பார்க்குறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வேகமாக ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துருக்கலாம்ல. ஒரு யூடியூப்பில் ஃபேஸ்புக் எல்லாருக்குமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்கல்ல, எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி யூடியூப்னு ஒன்று இருக்குல்ல, ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குல்ல, பார்த்துருக்கலாம்ல. அப்போ தானே இன்றைக்கி என்ன நடத்தணும்னு தெரியும். ஆமாம் தானே? அப்போ தான் தெரியும். கம்பேரிசன் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. படிக்கணும். பார்த்தியாம்மா பண்ணிவினா? பார்க்கலையா? கிளாஸ் பார்க்கலையா? என்னம்மா குக் பண்ணிங்களா? இங்கே வந்துட்டா? நான் இங்கே வந்துட்டு சொன்னேன். இங்கே வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துருக்கலாம்ல. கரெக்டாக ஒரு 9 மணி 10 மணி எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லி பாருங்கள் எல்லோரும். நான் காலைல கூட சொன்னேன், மயிலாடுதுறை பொண்ணுட்ட, மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கிறோம், தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறோம். என்ன தம்பி? நிறைய பேர் நிறைய வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது நம்ம நோக்கம் என்னன்றதை பார்க்கணும். நம்ம வந்திருக்கிற ஜெயிக்கணும். அப்போ முழுசாக நம்ம பயன்படுத்தணும், முழுசாக. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? P இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. பரமக்குடியாம்மா இல்லை காரைக்குடி தான். P இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. Pனா உங்களுக்கு தெரியும் பிரின்சிபல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்படி தானே? சம் நம்பர் 1. மொத்தமாக ஃபார்முலா பார்க்காம அந்தந்த சம்முக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டு விடுவோம் வேகமாக. இதில் ஒரு 5 ஃபார்முலா முக்கியமானது. இது வந்து ஒட்டு மொத்தமாக இயருக்கு. இதுவே 6 மாதமாக இருந்தால் என்ன, 3 மாதமாக இருந்தால், அதாவது வந்து ஹாஃப் இயருக்கு என்ன, குவார்ட்டர் இயருக்கு என்னன்றது ஒரு 3 ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா வரும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சில மாதம், இப்போ 2 வருஷம் 3 மாதத்துக்கு கண்டுபிடினா அதுக்கு ஒரு ஃபார்முலா. வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. சரியா? அப்புறம் முக்கியமாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குற முக்கியமான இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடி, 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடி அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃப்ரம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணலாம். ஸோ இந்த சம்முக்கு நான் ஒரு சம்மு தரேன், நீங்களே அடிங்க. பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து ஒரு 10,000 எழுதலாம். பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து ஒரு 10,000 10,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 10%. ஸோ n அப்படிங்கிறது வந்து 2 இயர்ஸ் 2 வருஷம் இப்படி கேட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுட்டு அடிக்கணும், கவனிக்கணும் எல்லாருமே. அப்போ இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பேசிக்காக ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000ல் 10% 1,000 ரூபாய். 1,000 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு 2,000 ரூபாய். இதானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபார்முலாவே இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லும்போது 10,000, 10,000த்தில் வந்து 10% அப்படின்னு சொல்கிறப்போ 1,000 ரூபாய் அடித்து கொடுத்தா 1,000 ரூபாய். அடுத்து செகண்ட் இயர் நம்ம பார்க்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 10,000ஓட 1,000 கூட்டிக்கணும். அப்போ 11,000, அந்த 11,000ல் தான் 10% கண்டுபிடிக்கணும். அப்போ 10% கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1,100. எவ்வளோப்பா? 1,100. அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 2,100. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 2,100. இந்த சம்முக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2,100 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இது வந்து நமக்கு வந்து ஃபார்முலா இல்லாமல் செஞ்சுருக்கிறோம். இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்முலா. எது கண்டுபிடிக்கிறதுக்கு? அமௌண்ட்னு சொன்னாவே பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்னாவே என்னது? பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் அங்கே போய் பிரதியிடுறேன். இங்கே பாருங்கள், பின்றது நமக்கு 10,000. பின்றது எவ்வளோப்பா? 10,000 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இங்கே 1 + r அப்படிங்கிறது 10/100 ஹோல் பவர் என்னன்றது 2 வருஷமா? எத்தனை வருஷம்ப்பா? 2 வருஷம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2 வருஷம்.
அப்போ ஞாபகம் வச்சுட்டோம்னா இங்கே 10,000 10,000 ரூபாய். ஸோ இங்கே ஞாபகம் வச்சுங்க, இந்த ஹோல் ப்ராக்கெட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஸோ 100 100 100 + 10 110. அப்போ 110 ஸ்கொயர்னா 2 தடவை பண்ணுமா? அப்போ 110/100 × 110/100 இப்படி தானே போடணும். இப்படி அடிச்சுக்கலாம். இப்போ முதல்ல 2 இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 0 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 இங்கே ஒரு 0. ஸோ மேலே 11 ஸ்கொயர் இருக்குது × 100 இருக்குது. 11 ஸ்கொயர் என்னப்பு? 121. 11 ஸ்கொயர் என்னப்பா? ஸோ 121 2 0 சேர்த்தா 12,100. நல்லா சொல்லுங்கள். அப்போ 12,100 அப்படிங்கிறது இதுதானே அமௌண்ட்டு, இதுதான் அமௌண்ட்டு. இதில் பிரின்சிபல் இருக்குது, அசல் இருக்குது. பிரின்சிபல் எவ்வளோ? 10,000 ரூபாய். அதிலேருந்து கழிச்சோன்னா 2,100 ரூபாய். அதான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2,100. அடிப்படையான சம். இந்த ஒரு சம் புரிஞ்சிருச்சா? இனிமேல் என்னென்ன மாதிரி சம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். எழுதி வச்சுங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இயரு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு சம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஞ்சம் வேகமாக எழுதுங்க, குயிக்காக எழுதுங்க. ஒரு சம் நான் கொடுக்குறேன், நீங்களே செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எழுதியாச்சாப்பா? கொஞ்சம் குயிக்காக வேகமாக எழுதுங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ண மட்டும் கொஞ்சம் வேகமாக ஃபாலோ பண்ணிக்கங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிங்க. ஸோ பிரின்சிபல் வந்து 8,000. நெக்ஸ்ட் சம். பிரின்சிபல் வந்து 8,000 8,000 ரூபாய். பிரின்சிபல் வந்து 8,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 15%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. 2 வருஷம் 4 மாதம் சொல்கிறான். 2 வருஷம் 4 மாதம். ஸோ 2 years 4 months அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிங்க. 2 years 4 monthsக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறான். 2 years 4 months 2 வருஷம் கண்டுபிடிக்கணும், 4 மாதம் கண்டுபிடிக்கணும். இது அடுத்த ஒரு சம். நெக்ஸ்ட் ஒரு சம் 2 வருஷம் 4 மாதம்னு சொல்லிட்டான். கவனிங்க. அப்போ இது முதல் ஃபார்முலா நான் சொன்னேன், ஹோல் இயருக்கு சொன்னேன், ஹோல் இயர். இப்போ செகண்ட் சம் நான் கேட்குறது நல்லா கவனிங்க. அதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இயரு ஒரு சம் மந்த்ஸ் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, சில மாதங்கள். அப்போ இது அப்படியே வந்துடும். P × 1 + R/100 ஹோல் பவர் n அப்படிங்கிறது வந்துடும். இன்ட்டு அப்படிங்கிறப்போ மறுபடியும் 1 + அப்படிங்கிறது 1 + x/12. என்னப்பா? x/12. எக்ஸுங்கிறது இந்த இடத்துல 3 மாதம்னா 3 மாதம், 4 மாதம்னா 4 மாதம் என்று இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 அப்படிங்கிற போனால் இங்கே ஹோல் பவர் வராது. x/12 இன்ட்டு R/100 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். x/12 இன்ட்டு R/100 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. x/12 R/100 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹோல் தான். இந்த ஹோல் கூட ஞாபகம் வச்சுங்க. 100 இங்கே போட்டுக்கலாம். சரியா? ஹோல் பவர் 100 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரி, ஒரு சம் செய்யலாமா? பிரின்சிபல் என்ன சொன்னேன்? 8,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொன்னேன்? 15%. எத்தனை வருஷம்? 2 வருஷம். எத்தனை மாதம்? 4 மாதம். எத்தனை மாதம்? 4 மாதம். செய்யலாமா அந்த சம்மில்? ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அளவு 8,000 போட்டுக்கலாம். 8,000. ஸோ 8,000 இன்ட்டு 1 + 15/100 அப்பா. ஸோ 15/100 ஹோல் பவர் என்னன்றது 2 years-ஆ? 2 years. 1 + வாமா 1 + அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். x/12ன்றது 4 மாதமா? 4 months-ஆ? அப்போ 4/12. 4/12 இன்ட்டு R அப்படிங்கிறது 15-ஆ? 15/100 அடிச்சுக்கலாமா? அடிச்சிங்கன்னா கவனிங்க, அடிச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 1 நாள் 4 3 12 1 3 3 5 3 15. ஆமாவா இல்லையா? அப்போ அடிச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் 100 + 5 105. அப்போ 105/100 இதை பூரா நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 105/100 வருது. ஸோ இன்ட்டு இங்கே இன்ட்டு வச்சுக்கலாம். இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கேயும் அடிச்சுங்க. 100 115 115 ஸ்கொயரா? அப்போ 115 இன்ட்டு 115. சரியா? ஸோ இங்கேயும் 100 இங்கேயும் 100 இங்கே வச்சுக்கலாம். ஸோ இன்ட்டு 8,000-ஆ? இன்ட்டு எவ்வளோப்பா? 8,000. இது வரைக்கும் புரியுதா புரியலையா? எல்லாருக்குமே புரியுதா? கவனிக்கணும். அப்போ இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ அடிச்சுக்க முடியுமோ அடிச்சுங்க. 2 0 அடிக்கிறேன். ஸோ மறுபடியும் 2 0 அடிக்கிறேன். ஸோ இங்கே 1 0 அடிக்கிறேன், இங்கே 1 0 அடிக்கிறேன். 8,000-ல் இப்போ 3 0 மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ அடிக்கலாம். அடிச்சிங்கன்னு சொன்னால் முதல் 105 அடிக்கிறேன். 105. அப்போ ஈரஞ்சா 10 ஓரஞ்சா 5 அப்படி தானே? ஈரஞ்சா 10 ஓரஞ்சா 5. இங்கே ஈரஞ்சா 10
2 மட்டும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த 100க்கும் இந்த 115க்கும் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் 21 5 105, 21 5 115, இங்கே 25 100, ஆமாம் தானேப்பா, 25 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வேறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிறேன் 4 5 20, மறுபடியும் இங்கே 21 5 105 115, 21 15 5 115. ஸோ கீழே எவ்வளோ இருக்குது இப்போ 4னா 2 8 8, 2 கேன்சல் பண்ணிடலாமா, 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எது மாத்திரம் தான் இருக்குது? 21 23 எங்கே 115னாவே இங்கே 105க்கு தான் 21. ஸோ இங்கே 23. அப்போ 23 போடலாம். அப்போ 23 ஸ்கொயரு இன்ட்டு 21 சொல்லுங்கள் பார்ப்போம், ஆன்சர் சொல்லுங்கள். 23 ஸ்கொயரு இன்ட்டு 21, வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 11,000 11 109. சரி, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 11 109 வந்திருக்கு. இது அமௌண்ட்டு. 11 109ங்கிறது அமௌண்ட்டு. பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்துருக்கு. ஸோ பிரின்சிபலை கழிச்சிருவோம், 8,000 கழிச்சிருவோம். அப்போ 8,000 கழிச்சிட்டா மிச்சம் எவ்வளோப்பா? 3,109 அதானே. ஸோ 3,109. இப்போ 3,109ங்கிறதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 3,109ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறணும். இதை எப்போ சார் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னா, இயரும் கொடுத்துருக்கான் மாதமும் கொடுத்துருக்கான், இயரும் கொடுத்துருக்கான் மாதமும் கொடுத்துருக்குறாங்கிறப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது புரிஞ்சுட்டு அடிங்க. ஸோ இயரும் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சாப்பா, உள்ளே போயிடுச்சாப்பா? ப்ரீமியர்லாம் போட வேணாம், நேரடியாக ஏற்றி விட்ருங்க. சீக்கிரமாக ஏற்றிடணும், டைமுக்கு வந்து ஏற்றி விட்ருணும். ஸோ போகலாமா, நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆக்சுவலாக ஹோல் இயருக்கு ஒரு சம்மு கேட்டுருவான். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு சம்மு போடலாமா? 6 மாதத்துக்கு கேட்டாங்கன்னா எழுதிக்கங்க. 6 மாதம் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா என்ன சார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா ஹோலை அழிச்சிருவாப்பா, எழுதுறீங்களாம்மா? எழுதுறேன்னா சொல்லிவிடுங்க, நான் பாட்டுக்கு அழிச்சு விட்ருங்க, அதுக்காக தான். சரி, ஏடிபி ஃபைனலில் ஜெயிச்ச வின்னர் யார்? அலெக்சாண்டர் ஸ்வரேவ் அப்படிங்கிறவர். அலெக்சாண்டர் ஸ்வரேவ் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஜெர்மனி. அப்போ அவர்கிட்ட தோத்தவர் யார்? டேனியல். சரி, யார் எந்த ஊருக்காரு? ரஷ்யாக்காரு. எந்த காருங்க? ரஷ்யா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ பேரா பேட்மிண்டன் எந்த ஊரில் நடந்துச்சு? உகாண்டா. என்ன சொல்லுங்க? உகாண்டா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆட்சியாளர்கள் தன்னை தாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுய ஆய்வு செஞ்சுக்கிறணும்னு சொன்னது யார்? NV ரமணா. யாருங்க? NV ரமணா. NV ரமணா அப்படிங்கிறது எந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. எத்தனையாவது? 48வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி என்ன கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பூபேந்திரன். வீட்டு பணியாளர்கள், ஹவுஸ் மேடாக இருக்காங்கல்ல, வீட்டு பணியாளர்களுக்கு தனியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணும். சொன்னது யாரு? பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறவர் என்ன அமைச்சராக இருக்கிறார்? சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருக்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற முக்கியமானது. ஸோ எழுதிக்கங்க. இதுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒன்ஸு ஆஃப் இயர். ஆஃப் இயருக்கு ஃபார்முலா என்ன? அதே மாதிரி தான் P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் என்ன? இது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இங்கே தப்பு. ஆமாம், என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல R/2 என்ன பண்ணணும்? R/2 போட்டுங்க. ஏன்னா நம்ம 2ஆக பிரிச்சிடறோம்ல, ஹோல் இயருக்கு தானே 6. அப்போ 6 மந்த்னு சொன்னால் /2ல R/2 ஹோல் பவர் 2n போடணும். என்ன பண்ணணும்? 2n. சின்ன சேஞ்சஸ் தான். 6 மாதம்னு கேட்டாவே P இன்ட்டு 1 + R/200 ஹோல் பவர் 2n. ஹோல் பவர் 2n. இங்கே டிவைடட், அங்கே வந்து மல்டிப்ளிகேஷன். அப்படி தான். எங்கே அடிங்க? ஒரு சம்மு தரேன். 10,000 பிரின்சிபல் வந்து 10,000. பிரின்சிபல் வந்து 10,000. எத்தனை கேள்வி கேட்டிருந்தாங்க? நவம்பர் 7ஆம் தேதியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டேஷன் மட்டும் 5 கேள்வி. எத்தனை கேள்வி? 5 கேள்வி. டோட்டலாக 25 கேள்வியில் 5 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஏரியாவில் மட்டும். அப்போ எவ்வளோ வெயிட்டான சப்ஜெக்ட்னு பாருங்கள்.
ஸோ பிரின்சிபல் வந்து 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 10%, சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே என் அப்படிங்கிறது என்னன்றது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால் 6 months அப்படின்னு கேட்குறான். 6 months 6 மாதத்துக்கு வட்டியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ 6 மாதத்துக்கு வட்டியை கண்டுபிடிங்க. வேகமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபார்முலா கொடுத்தாச்சு, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ P அப்படிங்கிறது 10,000 போட்டாச்சு. 10,000 இன்ட்டு 1 ப்ளஸ், ஸோ 1 + r/2, r அப்படிங்கிறது நம்ம 6ன்னு சொல்லிட்டோம். அப்போ r/12 டிவைடட் பை 100 அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். ஹோல் பவர் 2 × n அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ போகிறோம்? 2 × 6 2n. என்னப்பா r/% பாருங்க, எது என்ன தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு புரியுதா? r/2க்கு நான் என்ன போட்டிருக்கேன்? இங்கேயே சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிறணும். சரி, 1 + r/100 தானே, r/2 தானே. rன்றது என்னது? நல்லா சொல்லுங்க. ஸோ ஃபார்முலா வந்து 10/2. நல்லா சொல்லுங்க. ஸோ 10/2 பவர் 2 பவர் என்ன? இங்கே r/2ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 பவர் r அப்படிங்கிறது வந்து இப்போ இங்கே எவ்வளோப்பா? 10/2. நல்லா சொல்லுங்க. ஸோ 10/2 ஹோல் இது 100 ஹோல் பவர் 2n அப்படிங்கிறப்ப வந்து 2 × என்னன்றது 6. நல்லா சொல்லுங்க. 2 × 6 ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். வேகமாக செய்யுங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? வேகமாக செய்யுங்க பார்ப்போம். 10,500 ரூபாய் வருதான். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். 10,500 ரூபாய் வருதா? கரெக்டா? ஸோ 10,000 வச்சுக்கோங்க இன்டூ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1 + ஸோ அடிச்சுக்கோங்க. இங்கே வந்து 5 டைம்ஸ் வருமா? 1/2 அப்படிங்கிறது. அப்போ எவ்வளோப்பா வரும்? 100, 105. நல்லா சொல்லுங்கள். 105 தானே. ஸோ டோட்டலாகவே போட்டுடலாம். ஸோ 105. ஸோ 105 அப்போ பவர் என்ன வருது? 12. சரி, 12 டைம் வருமா? 2 power n. ஸோ ஆக்சுவலாக வந்து 2 power n அப்படிங்கிறது இந்த என்னன்றதை நீங்கள் வந்து 2 × 6ன்னு போடுவீங்களா? என்னப்பா? 2 × 1 தான் போடணும். ஏன்? ஸோ ஃபார்முலா என்ன? இதுக்கான ஃபார்முலா என்ன? 6 மாதம் கண்டுபிடிக்கிறதுக்கு P × 1 + r/2 டிவைடட் பை 100 2 power n. இந்த இடத்துல என்னன்றது 6 தானா? இன்ட்ரெஸ்ட் மாதம்ன்றதை நீங்கள் 6ன்னு எடுத்துக்கூடாது. என்ன எடுத்துக்கூடாது? 6 அப்படிங்கிறது 6 மாதம்னு எடுத்துக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? வட்டியை பாதி எடுத்துக்கணுமா? 1 வருஷத்துக்கு. கரெக்டு. ஸோ 1 வருஷத்துக்கு அப்படிங்கிற போது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போ 6 மாதத்துக்குன்றது அதில் பாதி தானே. 6 மாதத்துக்குன்றது அதில் பாதி தான். அப்போ 10,000 15,000 வருமா? 1000 அதில் ஒரு 500 எவ்வளோதான்ப்பா? 1500 தான். என்ன ஆன்சரு? 1500 தான். ஸோ பாதி எடுத்துக்கங்க. 2 power n போட்டு 6 பெருக்கி விட்றாதீங்க. எதை பெருக்கி விட்டுறக்கூடாது? 6 பெருக்கி விட்டு விட 6 month வந்துடக்கூடாது. ஸோ r/2 டிவைடட் பை 100 2 power n அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஒரே ஒரு சம் பார்க்கலாம். அடிச்சுங்க, கொஞ்சம் வேகமாட்டிங்க. ₹1000. ஸோ ₹1000 இதனால் இமேஜினரியில் கொடுத்த இந்த சம் அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ ருபீஸ் வந்து 1000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இது 1331 1331 எப்போ மாறும்னு கேட்குறாங்க. ஸோ 1331 அப்படிங்கிறது இது எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1331 மாறணும். 1331 எப்போ மாறும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருந்தான்? 1000 தான். ஸோ 1000 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பிரின்சிபல் வந்து 1000. அது என்ன ஆக போகுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 10% தான். எவ்வளோ மாறணும்? 1331 மாறணும். 1331 மாறணும். எப்போ மாறணும்னு சொல்லி கேட்குறான். இயர்ஸ் கேட்குறான், என்ன தான் கேட்குறான். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1000ல் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது 1000 × 10/100. 1000 × 10/100 அப்படிங்கிறப்ப வந்து அடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாவா? ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோப்பா? 100 ரூபா. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 100 ரூபா அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் 1100 வருமா? அப்போ 1100ல் 10% அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் 110. 110. ஸோ இப்போ 110 கூட்டிக்கலாம். அப்போ 110 கூட்டினா 1210. 1210. 1210ல் 10% கண்டுபிடிச்சா
நல்லா சொல்லுங்கள், 121. இப்போ 121 இங்கே கூட்டி பாருங்கள், 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னு சொன்னால் 331. கரெக்டா? 331. 3 வருஷத்தில் 331 கூடிருச்சு. அப்போ 1000தோட 331 கூட்டினா 1331 வந்துடுமா? அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 3 இயர்ஸில் அது ஆகிடும். 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை ஸோ இயர் கொடுத்தாங்கன்னா எப்படி, மந்த்து கொடுத்தாங்கன்னா எப்படி, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மாற்றுறீங்க. அதே மாதிரி சம்ஸா அடிக்கடி கேட்குறான். எங்கே இந்த சம்ம செய்யுங்க, இம்பார்ட்டன்ஸ் சம்னு போட்டுங்க. அடிக்கடி கேட்கப்படுற சம்மு தான். தனி வட்டி வீதத்திற்கும் கூட்டு வட்டி வீதத்திற்கும் இடையே உள்ள 2 வருட வித்தியாசம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். தமிழில் சொன்னால் தமிழ்லே எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுங்க. ஏன்னா குரூப் 2லாம் தமிழை இங்கிலீஷாக மாற்றணும், இங்கிலீஷில் தமிழில் மாற்றணும். அந்த விஷயம்லாம் இருக்குது. அப்படியே முழிச்சுட்டு இருக்கக்கூடாது. தமிழில் சொன்னால் இங்கிலீஷில் படிக்கிறவங்க. குரூப் 2க்கு சொல்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான 2 வருட வித்தியாசம் எவ்வளவா? 631, 631. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான இடையே உள்ள 2 வருட வித்தியாசம் 631. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்படின்னா அசலை கண்டுபிடிங்கிறான். அசல் அப்படிங்கிறத கண்டுபிடிங்கிறான். முக்கியமான சம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அடிக்கடி கேட்கப்படுற சம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அடிக்கடி கேட்கப்படுற சம்மை புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத கவனிங்க. எத்தனை வருஷம் டிஃபரன்ஸுப்பா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எத்தனை வருட வித்தியாசம்? 2 வருட வித்தியாசம். 2 வருட வித்தியாசம் அப்படின்னு சொன்னாவே நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது P × R/100. P × R/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. P × R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது எதற்கான ஃபார்முலா அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 வருட வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு? 2 வருட வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த சம்மில் இது கொடுத்துட்டான், கண்டுபிடிச்சே சொல்லிட்டான். எவ்வளோ ஆன்சரு? நல்லா பேசுங்க. 631 அது சொல்லிட்டான். 631 ரூபா சொல்லிட்டான். இப்போ நம்ம அசலை தான் கேட்குறான். அப்போ இருக்கிறத அப்படியே பிரதியிடுங்க. ஸோ பீன்றது தெரியாது, நம்ம பீனே வச்சுக்குவோம். பி நமக்கு தெரியாது. இன்டூ ஆர் அப்படிங்கிறது 10% சொல்லிட்டான். அப்போ 10/100 × 10/100 அப்படியே வச்சுக்குவோம். 10/100 × 10/100 தட் இஸ் ஈக்குவல் டு 631, 631 ரூபா. இப்போ நம்ம பியை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டோம். நல்லா கவனிங்க. பி இங்கே 10 × 10 கூட வச்சுங்க. 10 × 10 அப்படின்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 631 அப்படிங்கிறதோட இங்கே 2 0 இங்கே 2 0 சேர்த்து விட்ருவோம். இப்போ எவ்வளோ ஜீரோ இருக்குது? இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ இருக்கா? கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளவு? 63 சொல்லுங்கள். ஸோ இதோட ஆன்சர் அசல் வந்து 631 அப்படிங்கிறப்ப 2 ஜீரோ சொல்லலாம். 63,100 ரூபாங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனா 2 வருட வித்தியாசத்தில் நமக்கு அசல் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த சம் முக்கியமான சம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த 2 வருட வித்தியாசம்னு சொல்லிவிட்டு ஒன்று அசல் கேட்பான், இல்லைன்னா 6 கேட்பான். புரியுதுங்களா? இல்லை இன்ட்ரெஸ்ட் கூட கேட்பான். 3 சம்மு கேட்கலாம். அதில் எப்படிலாம் கேட்கலாம்? அசல் கேட்கலாம், இல்லைனா 6 கேட்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், இல்லைனா எது கேட்கலாம்? இன்ட்ரெஸ்ட்டே கேட்கலாம். வித்தியாசம் எவ்வளோப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ ஃபார்முலா என்ன? 2 வருட வித்தியாசம்னா P × R/100 ஹோல் பவர் n, சாரி ஹோல் பவர் 2. சரி, நெக்ஸ்ட் சம் அடிங்க, நீங்களே அடிங்க. ஒரு தொகையானது 15 வருஷத்தில் an amount becomes 15 years. ஒரு தொகையானது 15 வருஷத்தில். இதுவும் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் முக்கியமான சம். நேற்றுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோம் இதே மாதிரி சம்மு. அவனே கொடுத்துருவான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டானு கொடுத்துருவான். ஒரு தொகையானது 15 வருஷத்தில் 2 மடங்காக மாறுது. It becomes twice in 15 years. It becomes twice in 15 years. It becomes twice in 15 years. அது 8 மடங்காக மாறுறதுக்கு எவ்வளோ நாளாக ஆகும்? When will it becomes or when will it become? When will it become 8 times? அது 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. 8 மடங்காகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படி சொல்லி கேட்குறான். முக்கியமான சம். இதை நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நான் இது ரெண்டையுமே சொல்லித்தரேன்.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ராஜமணிகண்டன் கணத்துலேருந்து கையெடுப்பா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல எப்படி செய்யணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எத்தனை வருஷத்தில்? 15 வருஷத்தில். 15 வருஷத்தில் என்னவாகுது? 2 மடங்காக மாறுது. 15 வருஷத்தில் 2 மடங்காக மாறுதுன்னு சொல்கிறேன். 15 வருஷத்தில் 2 மடங்காக மாறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணுறேன். 15 வருஷத்தில் 2 மடங்காக மாறுதான். 15 வருஷம் 2 மடங்கு அப்படி வச்சுக்கணும். சரியா? அப்போ அடுத்த 15 வருஷத்தில் இன்னொரு மடங்கு கூடியிருக்கும். இன்னொரு மடங்கு, அதாவது 3 மடங்காக இருக்கும். ஏன்னா 15 வருஷம் ஆகுது பாருங்கள். என்கிட்ட இப்போ 0 இயரில் 1 மடங்காக இருக்கும்ப்பா. எப்படி இருக்கும்? 0 இயரில் 1 மடங்காக இருக்கும். அப்படி புரிஞ்சுக்குங்க. 0 இயரில் 1 மடங்காக இருக்கும். 1 மடங்கு. அப்போனா எனக்கு 15 வருஷம் ஆகுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அது வந்து 2 மடங்காக மாறுறதுக்கு 2 மடங்கா. அப்போனா இது புரிஞ்சுங்க, 1 மடங்கு கூடுறதுக்கு 15 வருஷம் ஆகுது. அப்படி தானே? 100 ரூபா 200 ரூபா மாறுறதுக்கு 15 வருஷம் ஆகுது. அப்போ அடுத்த 15 வருஷத்தில் இது 3 மாதிரி இருக்குமா? அடுத்த 15 வருஷத்தில் 4 மாதிரி இருக்குமா? அடுத்த 15 வருஷத்தில் 5 மாதிரி இருக்குமா? அடுத்த 15 வருஷத்தில் 6, அடுத்து 7, அடுத்து 8. ஆமா தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில்? அப்போ எத்தனை 15 இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 15 105 வருஷம். எத்தனை வருஷம்? இந்த அமௌண்ட் 8 மடங்கு ஆகிறதுக்கு 105 வருஷம் ஆகும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 105 வருஷம் ஆகும். புரியுதா புரியலையா? ரைட். இப்போது நாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இதுவே வந்து அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுங்க? 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? சேம் கான்செப்ட் தான். 0 இயரில் அது வந்து 1 மடங்காக இருக்குது. 0 இயரில் எத்தனை மடங்காக இருக்குது? அப்போ இது 15 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறுது? 2 மடங்கு. நல்லா சொல்லுங்கள். அப்படியே அதோட மல்டிப்ளிகேஷனில் போயிடணும். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அப்போ அடுத்த 15 வருஷத்தில் அது 4 மடங்காக மாறிடும். எத்தனை மடங்காக மாறிடும்? 4 மடங்காக மாறிடும். அடுத்த 15 வருஷத்தில் அது 8 மடங்காக மாறிடும். எத்தனை மடங்காக மாறிடும்? 8 மடங்காக மாறிடும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2 4 8 16 32 அப்படி போகுமா? இல்லை 6 8ன்னு வருமா? 6 மடங்கு தானே? 2 4 8 16 32 போகும். புரியுதுங்களா? மல்டிப்ளிகேஷனில் தான் போகும். 2 4மா, 4 2 8பா, 8 2 16பா, 16 2 32. 2 4 6 8 10ன்னு போகக்கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ நமக்கு புரிஞ்சுக்கிறணும். இது ஒரு 15 வருஷம், இது ஒரு 15 வருஷம், இது ஒரு 15 வருஷம். எத்தனை வருஷத்தில் மாறிடும்? 45 வருஷத்தில் மாறிடும். எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ 2ஓட மடங்காக தான் போயிட்டு இருக்கணும். சரியா? 2 4 8 16 32 64ன்னு ஓடணும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறுது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாறுதுன்னு எத்தனை மடங்காக மாறுன்றதை புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவான். வேகமாக செய்யுங்க பார்ப்போம். சரி, அசல் வந்து சொல்லிட்டான் 30,000. அடுத்த சம் அசல் பிரின்சிபல் வந்து 30,000. பிரின்சிபல் வந்து 30,000 சொல்லிட்டான். பிரின்சிபல் வந்து 30,000 அடிக்க பார்ப்போம். பிரின்சிபல் வந்து 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 7%. பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. சரியா? அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? 34 347. 34,347 ரூபாயா? 34,347 ரூபா. ஸோ 34,347 ரூபாவா? கேள்வி என்னென்னா இது எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும்னு கேட்குறான். இது எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும் எண் கேட்குறான். என்ன P × 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு சொல்லணும்ல, அது என்ன கேட்குறான். சரி, இப்போலாம் நம்ம ஃபார்முலாவில் போட்டு நம்ம செய்கிறத விட நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம். நமக்கு அமௌண்ட் அசல் கொடுத்துட்டான்ல, கொடுத்தச்சா இல்லையா? அசல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? அசல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 30,000 ரூபாய். ஸோ 30,000 ரூபாயில் எத்தனை பர்சன்டேஜ்? 7%. அப்போ முதல் வருஷத்துக்கு 7% கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிங்கன்னா 3 21 சொல்லுங்கப்பா. 3 21 2100 ரூபாயா?
ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எத்தனை வருஷம் எவ்வளோப்பா 2100 ரூபாய் இது வட்டி. ரெண்டாவது வருஷத்துக்கு வருவோம், இது ஃபர்ஸ்ட் இயர். ரெண்டாவது வருஷத்துக்கு வருவோம், ரெண்டாவது வருஷத்துக்கு அதே 30,000 ரூபாய் தான். 30,000 சாரி 32,100 இல்லையா, ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 32,100 ரூபாய். 32,100 ரூபாயில் 100 இது 7% பார்க்கணும். ஸோ 7% அப்படிங்கிறது 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 321 7 அடிச்சு சொல்லுங்கள். 2247 22,247. ஸோ 2247 பார்க்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ அங்கே கூடிருந்துச்சு, எவ்வளோ கூடிருந்துச்சு? ஸோ 4,347 ரூபா கூடிருந்துச்சு, அப்படி தானே? 4,347. அப்போ எத்தனை வருஷத்துலேயே கூடிருச்சு? 2 வருஷத்துலேயே கூடிருச்சு. அப்போ என்னன்றது இந்த இடத்துல 2 வருஷம். என்னங்கிறது எத்தனை வருஷம்ப்பா? 2 வருஷம்னு அடிச்சுக்கலாம். என்னங்கிறது 2 வருஷம். ஸோ என்னங்கிறது 2 வருஷம். ஸோ எதுவும் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. எங்க இந்த சம்மு செய்யுங்க பார்ப்போம், வேகமாக செய்யுங்க. எத்தனாவது சம்முப்பா அது? 8வது சம்மா? சரி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல ஸோ பொதுவாகவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறான், எங்க அடிங்க இந்த சம் அடிங்க. 5 ஆண்டில் 2 மடங்காக மாறுதா ஒரு தொகை வந்து? 5 ஆண்டில் 2 மடங்காக மாறுது ஒரு தொகை வந்து. 5 ஆண்டில் 2 மடங்காக மாறுதான். an amount becomes twice in 5 years. 5 ஆண்டில் 2 மடங்காக மாறுது. 16 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 16 times. 16 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 16 தப்பு, 20 வருஷம். 16 மடங்கு ஆகிறதுக்கு கேட்குறான். 5 வருஷம் தானே? 5 வருஷத்துல 2 மடங்காக மாறுது இல்லைப்பா? ஆமாவா இல்லையா? எத்தனை வருஷத்தில் மாறுது? 5 வருஷத்தில். 5 வருஷத்தில் அது வந்து 2 மடங்காக மாறுது. 2 மடங்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்குறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அது 16 மடங்காக மாறணும்னு சொன்னால் அடுத்த 5 வருஷத்தில் அது 4ஆக மாறி இருக்கும், 4. அடுத்த 5 வருஷத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா 8ஆக மாறி இருக்கும். அடுத்த 5 வருஷத்தில் அது வந்து 16ஆக மாறி இருக்கும், 16. அப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆகுது. 4 5 20. 20 வருஷத்துலேயே அது 16 மடங்காக மாறிடும். 20 வருஷத்துலேயே அது 16 மடங்காக மாறிடும். அசல் வந்து 5,000 ரூபாய். வேகமாக செய்யுங்க, கொஞ்சம் வேகமாக செய்யணும். அசல் வந்து 5,000 ரூபாய். அசல் அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் வந்து 5,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. வட்டி வீதம் அப்படிங்கிறது 10%. வட்டி வீதம்ங்கிறது 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. The 2 years difference between simple interest and compound interest என்னன்னு கேட்குறான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 years difference எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறான். 2 years difference 50 ரூபாய். 2 years difference வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிறணும், இது இன்ட்ரெஸ்டே கேட்குறான். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா? 2 years differenceனாவே என்ன ஃபார்முலா போட்டோம்? P × R/100 ஹோல் ஸ்கொயர். P × R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 5,000 கொடுத்துருக்காங்க. 5,000. R கொடுத்துருக்காங்களா? 10. அப்போ 10/100 × 10/100. ஸோ 10/100 × 10/100 அடித்து கொடுத்தா 2 0. ஸோ இங்கே 2 0. ஸோ இங்கே 2 0, இங்கேயும் 2 0. அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்குது? 50. 50 அப்படிங்கிறது ஆன்சர். 50 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 50. நெக்ஸ்ட் சம் அடிங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் அடிச்சுக்கலாம். அசல் வந்து 5,000. அசல் வந்து 5,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 10%. தனி வட்டி கூட்டு வட்டி 3 வருட வித்தியாசம் கேட்குறான். 3 years difference. 3 years difference அப்படின்னு கேட்குறாங்க. 3 வருட வித்தியாசத்தை கண்டுபிடிங்கன்றான். 3 வருட வித்தியாசத்தை கண்டுபிடிங்கன்றான். அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது அப்படியே வந்துடும். P × R/100 ஹோல் பவர் 2 ஹோல் பவர் ஸ்கொயர் வந்துருச்சு. இதோட நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால்
3 + r/100 போட்டுருணும், அவ்வளோதான். 3 + r/100 எப்போ 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கேட்டேன்னா எப்போப்பா? எல்லாருமே பேசுங்க, எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இது போட்டுக்கிறணும். ஃபார்முலா வந்து பாருங்கள், 2 இயர்ஸ் டிஃபரன்ஸுக்குள்ளதை அப்படியே வச்சுட்டு 3 + r அவ்வளோதான், 3 + r% அப்படின்னு வச்சுக்கிறணும். சரி, நமக்கு இங்கே என்ன சம்மு கொடுத்துட்டேன்ல, அசல் அளவு அசல் வந்து 5000, அசல் வந்து எவ்வளோப்பா? 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். 10%. 10/100 இன்ட்டு 10/100, 10/100 இன்ட்டு, நல்லா கவனிங்க, இன்ட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 103 + 10 ஆமாம் தானேப்பா? சரி சரி, இங்கே 100 இன்ட்டு ஆமாம் 3 அப்படிங்கிறது வந்து 300. நல்லா சொல்லுங்கள், 300. ஆறு வந்து ஒரு 10 இருக்குமா? ஆமாம் தானே? அப்போ 310. ஸோ 310/100, 310/100 இதை அடித்து கொடுத்துடணும். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே தெரியும், இதை நமக்கு ஏற்கனவே இருந்துச்சு, நம்மளோட பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம். சரி, இப்போ 10/100 தானேப்பா? 10/100 இன்ட்டு 10/100. ஸோ 10/100 இன்ட்டு 10/100 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடித்து கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மொதல் 0, இங்கே ஒரு 0, அப்புறம் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, அப்புறம் இங்கே ஒரு 0, இங்கே 1 0, இங்கே 1, இங்கே 1, அப்புறம் 2 கேன்சல் ஆயிடுச்சு, 2 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் வந்து 31 × 5 தானே இருக்குது, 155. நல்லா சொல்லுங்கள், 155. 115, 155 சார். ஸோ 155 வச்சுங்க, 155. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 155 ஆன்சர். சரி, இந்த சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தரேன், எங்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது, எ பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதத்தில், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதத்தில், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதத்தில் 3 வருடத்திற்கு கணக்கிடப்பட்டால், 3 இயர்ஸ், பர்டிகுலர் அமௌண்ட் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவனே சொல்லிட்டான். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 வருட வித்தியாசம் 155, 155 தானா? அசல் என்னன்னு சொல்லுங்கன்றேன். சரியா? அசல் எவ்வளவு? ஏன்னா போன முறை தானே செஞ்சோம், கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கேன், கொஞ்சம் மாற்றி 155 ரூபா சொல்லிட்டான், 3 வருஷம் சொல்லிட்டான், 10% சொல்லிட்டான். கண்டிப்பாக இல்லைன்னா அடிச்சே கொடுக்கலாம். இங்கே இதே மாதிரி தான். இங்கே என்ன வேணும்? பி வேணும். என்ன வேணும்ப்பா? பி வேணும். ஸோ பி கொடுக்கல, ஸோ பி அப்படியே வச்சுக்குவோம். பி இன்ட்டு r/100 அப்படிங்கிறப்ப 10/100 தானே? ஸோ 10/100 இன்ட்டு 10/100. ஸோ இன்ட்டு 3. சரியா? 3 அப்படிங்கிறது 3 ப்ளஸ் r/100 அப்படிங்கிறப்ப வந்து 10/100, 10/100 ஈக்குவல் டு நமக்கு 155 கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த செக்மெண்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒன்று தான் இந்த செக்மெண்ட்டு 300, 310. ஸோ 310 / 100. ஸோ இங்கே அடித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே இது வந்துடும். பி இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஸோ இங்கேயும் 100, இங்கேயும் 100. ஸோ வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 155 சொல்லிட்டான். 155. அப்போ நம்ம இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிறோம். பி இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 310. தட் இஸ் ஈக்குவல் டு 155. இங்கே 2 சைஃபர், இங்கே 2 சைஃபர். சரி, எவ்வளோ சைஃபர் இருக்குது? 1 2 3. இங்கே 1 2 3. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே P31 இருக்கா? அப்போ P தட் இஸ் ஈக்குவல் டு 155 ஒரு சைஃபரு டிவைடட் பை 31, டிவைடட் பை 31. ஸோ 31 அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம் வரும்? எங்கெங்கே இருக்குது? ஓ 310 கீழே ஒரு 100 இருக்கா? அப்போ இங்கே ஒரு 2 சைஃபர் வச்சுக்கணுமா? இங்கே ஒரு 2 சைஃபர் வச்சுக்கணும். சரி, அந்த 2 சைஃபர் வச்சுக்கிறோம். அப்போ 2 சைஃபர்னா இங்கே 2 சைஃபர் சேர்த்துக்கணுமா? 2 சைஃபர் சேர்த்துக்குங்க. இப்போ அடிங்க. 1 31 5 31 155. அப்போ 5000 ரூபாய் ஆன்சர். 5000, 5000 ரூபாங்கிறத ஆன்சர் வச்சுக்கோங்க. ஆமாம், சொன்னாப்பில் இங்கே 310/100ல் 2 சைஃபர் சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ அடிச்சுங்க. ரொம்ப முக்கியமான இதில் தான் அடிக்கடி கேட்குறாங்க, புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஸோ முடிச்சிடலாம். லாஸ்ட்டு சம். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். எந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சம்மு கேட்குறாங்க. அசலை கண்டுபிடிக்க சொல்லலாம், வட்டியை கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை எத்தனை வருஷம் கண்டுபிடிக்க சொல்லலாம், எத்தனை மடங்காக மாறுதுன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அடிச்சுக்கிறணும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது
எ பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதத்தில் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு வைப்பாக வைக்கப்பட்டால் 2 வருஷம். ஸோ 2 வருஷம் சொல்லிட்டா, 2 வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகை 10% வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 2 ஆண்டுகளுக்கு வைப்பாக வைக்கப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வட்டி வந்து 50 ரூபாயா. ஸோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உன்னோட டிஃபரன்ஸ் வந்து 50 ருபீஸ் சொல்லிட்டான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து 50 ருபீஸ் சொல்லிட்டான். அப்போனா அசலை கண்டுபிடி, பிரின்சிபலை கண்டுபிடிங்கிறான். பிரின்சிபல், ஸோ பிரின்சிபல் 5000 ரூபாய். எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ் சொன்னா? 2 வருஷம் டிஃபரன்ஸ். என்ன ஃபார்முலா? P × R/100 ஹோல் ஸ்கொயர். P நமக்கு தெரியாது தானே, P அப்படியே வச்சுக்கிறோம் P. ஆனால் R எவ்வளோ கொடுத்துட்டான்? 10%. 10/100 × 10/100 தட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டான். எவ்வளோவா? 50 ரூபா சொல்லிட்டான். 50 ரூபா. அப்போ இங்கே பாருங்கள், P × 10 × 10 தட் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ 2 0, இங்கேயும் 2 0. ஸோ 1 0 கேன்சல் பண்ணிங்க, 1 0. ஸோ P = 5000. ஸோ 5000 ரூபாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமான சம்மு. ஸோ புரிஞ்சுட்டு பண்ணணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஓவர். சென்னைக்கு உண்டானதில் தமிழில் என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த டெஸ்ட்டுக்கு, 20ஆம் டெஸ்ட்டுக்கு? நாட்டுப்புற கலைகளும் திரைப்படத்துறையுமா? திரைப்படக்கலை, நாட்டுப்புற கலையும் திரைப்படக்கலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ்நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளோப்பா? 1,30,058. தமிழ்நாட்டோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? 1,30,058. ஞாபகம் வச்சுக்கிறணும். தம்பி சொல்லுங்கள், இளையராஜாவுக்கு முன்னாடி சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? 32,87,263. 32,87,263. 32,87,263 சதுர கிலோமீட்டர். அப்போது அம்மா சொல்லுப்பா. தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவில் பரப்பளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது? பரப்பளவில் ஏரியாவில் 7வது இடமா? ஏரியா 7வது இடமா? 11வது இடம். எத்தனாவது இடத்துல இருக்குது? 11வது இடத்துல. 7வது இடம்ன்றது இந்தியா தான் வேர்ல்டில் இருக்குது. இந்தியா தான் வேர்ல்டில் இருக்குது 7வது இடம், 7th பிளேஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறதா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு. தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு 1,30,058. 1,30,058 அப்படிங்கிறது நம்ம வந்து 11வது இடத்துல இருக்கிறோம். எத்தனைப்பா? 11வது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பரப்பளவு அப்படிங்கிற அடிப்படையில். சரி, தமிழகத்திலேயே மிகப்பெரிய பரப்பளவு அப்படின்னு சொன்னால் எந்த மாவட்டம்? பரப்பளவில் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். நல்லா சொல்லுங்க. சரி, பரப்பளவில் கம்மி, அடர்த்தியில் கம்மியாக இருக்கிறது பார்த்தோம். ஸோ பரப்பளவில் கூட குறையன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும், அடர்த்தியில் கூட குறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெரம்பலூர் எதில் வருது? அடர்த்தியில் கம்மி. நான் கேட்குறது வந்து ஏரியா கேட்டுட்டு இருக்கேன், அடர்த்தி பற்றி நான் பேசவே இல்லை. அப்படி பார்த்தா கூட திருச்சி வருமே. பெரம்பலூர் அப்படிங்கிறத விட ஸோ திருச்சி எப்படிலாம் பார்க்கணும், அடர்த்தி அதிகமாக இருக்கிறது சென்னை வரும் இல்லையா? அடர்த்தி அதிகமாக இருக்கிறது என்னது? சென்னை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டினுடைய நீர்வளம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டினுடைய நிலவளம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டோட இயற்கை வளம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய போக்கு எப்படி இருக்குது, ஸோ தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி எப்படிங்கிறது இருக்குது, ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, விளைபொருட்கள் எப்படி இருக்குது, ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது, பிறப்பு வீதம் எப்படி இருக்குது, குழந்தை இறப்பு வீதம் அல்லது பிறப்பு வீதம் அப்படிலாம் எப்படி இருக்குது. தமிழகம் வந்து பிற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கு. தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதுல நம்ம எத்தனை இடத்துல இருக்கோமா? நம்பர் 1. 17% வச்சுட்டு நம்ம தான் என்னவா இருக்கிறோம்? நம்பர் 1ல் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். எத்தனை தேசிய பூங்காக்கள் இருக்குது? 5 இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய பூங்கா இருக்குது? ஸோ நேஷனல் அப்படிங்கிற மாதிரி பார்க் அப்படின்னு பார்த்தாவே 5 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, எத்தனை பறவைகள் சரணாலயம் இருக்குது? பேர்ட் சான்ச்சுரி 13 இருக்குது. எத்தனை இருக்குது? சரி, எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் இருக்குது?
13 இருக்குது. எத்தனை துறைமுக ஹார்பர்ஸ் எத்தனை இருக்குது? 13 இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? அப்போ எத்தனை பேர்ட் சான்ச்சுரிஸ் இருக்குது தமிழ்நாட்டில்? 13 இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதே மாதிரி எலஃபண்ட் யானைகள் காப்பகம் 4. யானைகள் காப்பகம் எவ்வளோவா? 4 சொல்கிறாங்க. புலிகள் 4 தானா? புலிகள் எத்தனை தான்? 5. எதுமா புதுசாக ஒன்று உருவாகுது அப்படி மாதிரி பார்த்தோமா? ஆமாம், கண்டிப்பாக 4 + 1 புதுசு ஒரு இதில் வேறு பார்த்தோம் 5. சரி, அதுக்கப்புறம் பயோஸ்பியர் எவ்வளோ இருக்குது? உயிர்கோள காப்பகம் 3. உயிர்கோள காப்பகம் எத்தனை இருக்குது? 3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வனவிலங்கு சரணாலயங்கள் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது 29 இருக்குது. தமிழ்நாட்டில் வைல்ட் லைஃப் மட்டும் எத்தனை இருக்குது? 29 இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய புலிகள் காப்பகம், சரணாலயங்கள், யானைகள் காப்பகம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தமிழகத்தினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 2011 எவ்வளவு? 7.21. 7.21 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். மக்கள் தொகை அப்படிங்கிறது. அம்மா சொல்லுங்கப்பா, மக்கள் தொகையில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்? தமிழ்நாடு 6வது இடம். சூப்பர். எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 6வது இடம். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 2. இந்தியா எத்தனாவது இடம்? 2வது. சரியா? மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் இருக்கிறோம்? தமிழ்நாடு பர்சன்டேஜ். சரி, இந்தியா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 17% இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 17% இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 17%. ஆனால் மக்கள் தொகை அப்படிங்கிறது 17%. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரப்பளவு அப்படிங்கிறது only 2%.